வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு தமிழக அரசு மூலமாக ஒரு புதிய வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன சிலபஸ், அதாவது பாடத்திட்டங்கள் வரும், வினாத்தாட்கள் வரும், மாதிரி தேர்வுக்கான பாடத்திட்டங்களை பற்றின கொஷின் பேப்பர்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன புக்ஸு நீங்கள் ரெஃபர் பண்ணணும், போட்டுத் தேர்வுக்கு எப்படி நீங்கள் தயாராகுவது, ஸோ இது சம்பந்தமான முழுமையான தகவலை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும். இது வீடியோ மூலமாகவும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றும் ஆடியோ மூலமாகவும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலது புக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக 24 ஹவர்ஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்றது தான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முகப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை பற்றி, அதாவது அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து போட்டித் தேர்வுகள், பாடத்திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது வினாத்தாள்களை பொறுத்தளவுக்கு குரூப் 1 சம்மந்தமாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ, ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்கறதா இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2011, 12, அதுக்கடுத்து 16, 18, 19, 22, ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன கொஷின் பேப்பர்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இப்போது என்னெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தேர்வை நீங்களே அட்டன் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிசிஇஆர்டி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாகவே நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி கரெக்டாக படித்தாலே 100% நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேஜில் நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஒன்று பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்அப்பில் போனீங்க அப்படின்னா பதிவு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் பர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பதிவுன்னு சொல்லிட்டு கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண் அல்லது பெண்ணாக இருந்தால் பெண் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு தந்தை பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தாய் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி அல்லது நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் மாற்றுத்திறனாளிகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் என்றால் எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதாவது நோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வேறு எந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெட் கலரில் எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே போதுமானது. மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு தொடர் விவரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தொலைபேசி நம்பர், அதுக்கடுத்து ஆப்ஷனல் தான். 1 and 2ன்றது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்ததாக உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கடுத்தது உங்களுடைய தெரு பெயர், அது மாதிரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர், அதுக்கடுத்தது நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை கொடுங்க. அதுக்கடுத்து இப்போ கரண்ட்டாக எங்கே நீங்கள் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தா கல்வி விவரங்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் கல்வி தகுதியை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 5th படிச்சிருங்க, 5th, 10th படிச்சிருங்க, 10th, டிப்ளமோ, ஆர்ட்ஸ், சயின்ஸ், லா,
MPHD அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இன்ஜினியரிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி கேட்டிருக்காங்க. யூசர் ஐடிங்கிறது நீங்களாக கொடுக்குறது தான். நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேர் டைப் பண்ணிக்கலாம், ஸோ ஏதாவது நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ அதை மாதிரி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கட்டிருக்காங்க, பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. சேம் பாஸ்வேர்டை அகைன் இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டில் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க 2 டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே கொடுத்துருக்க அனைத்து விவரங்களுமே உண்மையானது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் விதிகளுக்கு மற்றும் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் டிக் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அல்லது மெயில் ஐடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துடும். யூசர் ஐடி எதுவுமே இல்லை, யூசர் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி மட்டும்தான். பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தான் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டாக உங்களோடதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அகைன் நீங்கள் வந்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதாவது நீங்கள் டைப் பண்ணது தான். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் டைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கேப்சர் கோடை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பீட்டு முடிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அசஸ்மெண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் எது சம்மந்தமாக எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. TNPSC Group 4 VAO அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தேர்வு பட்டியல் செல்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா பேப்பர்ஸ், அதாவது நீங்கள் ரீட் பண்ண போகிறது அப்படின்னு சம்மந்தமாலாம் கேட்டிருப்பாங்க. தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நடப்பு நிகழ்வுகள், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டாபிக்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வு ஜனவரி 24 வந்துட்டு என்ன நடந்திருக்கு, அதுக்கடுத்த பார்த்தோன்னா டிசம்பர் 2023 என்ன நடந்திருக்கு, அது மாதிரியான உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1 by 1 நீங்கள் எதுவும் செக் பண்ணிக்கலாம். மாடல் கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டு வரலாறு கலாச்சாரங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சுதந்திர போராட்டங்கள், நடப்பு நிகழ்வு செப்டம்பர் 2023. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பீடு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சம்மந்தமான புக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா லாங்குவேஜில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கற்க உள்ளீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்தியாவின் சுதந்திர போராட்டம் அப்படி சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோவாகவே உங்களுக்கு வந்து ஓடும். ஸோ அதை வந்து மூலயமா நீங்கள் லிசன் பண்ணியோ பார்த்தோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ரோலர் எக்ஸாமினேஷன், கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன், புக்ஸ் அதை புக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மார்க்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே வியூ பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் 5 விதமான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் எழுத விரும்புகிறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸாக ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரெஃபர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அதாவது நீங்கள் எக்ஸாமை ஈஸியாகவே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வெப்சைட், ஒரே வெப்சைட் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இன்ஃபர்மேஷனாக தற்சமயம் பார்த்துருக்கோம். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.